பிரைஸ் தி லார்ட். மனிதர்கள் வெளிச்சத்தை பார்க்கலும் இருளை நேசிக்கிறார்கள் என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். யோவான் 3:19-21 இயேசு இவ்வாறு சொல்கிறார். ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடி அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், சத்தியத்தின்படி செய்கிறவனும் ஒளியிடத்தில் வருகிறான். இந்த கேள்விக்கு பதிலை தெரிந்து கொள்ள 4 காரியங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, வெளிச்சம் என்பது யார் என்று. இயேசுவே வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவருடைய பிரசன்னமும் போதனையும் தேவனை பற்றியும் பாவத்தை பற்றியும் ரட்சிப்பை பற்றிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவது, இருள் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இருள் என்பது தார்மீக ஒழுக்கக்கேடு, தேவனை பற்றிய அறியாமை மற்றும் அவருடைய வரிகளுக்கு எதிர்ப்பை குறிக்கிறது. மூன்றாவது, வெளிச்சத்துக்கு வருவது என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிச்சத்துக்கு வருவது என்றால் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதும் மனம் திரும்புவதும் மாற்றமடைந்த வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதுமாகும். அநேகர் தங்கள் பாவ வழிகள் இணைந்திருப்பதாக அதை எதிர்க்கிறார்கள். நான்காவது, யார் வெளிச்சத்துக்கு வர்றாங்க என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை செய்கிற எவனும் விருப்பத்துடன் வெளிச்சத்துக்கு வருகிறான். ஏனென்றால் தங்கள் வாழ்க்கையை தேவனுடைய வேலையை பிரதிபலிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுடைய நற்செயல்கள் தேவனுடைய இயக்கப்பட்டவை, சுயமாக உருவாக்கப்பட்டவை அல்ல. ஆகவே வெளிச்சத்தில் நடப்பது என்றால் இயேசுவோடு தினந்தினம் உறவு ரீதியான பயணத்தை மேற்கொள்வது. அது பாவத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல, வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தேவனுக்கு நெருக்கமாக வாழ்வதை பற்றியது. அதற்கான நடைமுறை வழிகள், முதலாவது, அவருடைய வார்த்தையின் மூலம் வாழ்க்கையில் தேவனின் ஒளியை அழைக்க வேண்டும். அதாவது வேதத்தில் தினசரி நேரத்தை செலவிட வேண்டும். அறிவை பெறுவதற்கு மட்டுமல்ல, அது உங்கள் இருதயத்தை ஆராய வேண்டும். இரண்டாவது, ஜெபத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் உண்மையான எண்ணங்கள், போராட்டங்கள் மற்றும் ஆசைகளை பற்றி தேவனிடம் பேசுங்கள். நீங்கள் வெட்கப்படுகிற காரியத்தை கூட வெளிப்படையாக அவர்கிட்ட பேசுங்கள். ஏனென்றால் ஜெபம் என்பது நம்முடைய உண்மையான சுயத்தை தேவனுக்கு முன்பாக கொண்டு வருவதும் நம்முடைய இயலாமை அவரிடம் ஒத்துக்கொள்வதும் ஆகும். மூன்றாவது, பாவத்தை அறிக்கையிடுங்கள், மறைக்காதிருங்கள். நீங்கள் தடுமாறும் போது பாவத்தின் நிமித்தமாக அதை விரைவாக தேவனிடம் அறிக்கையிடுங்கள். அதை விடாப்பிடியாக போராட்டமாக இருக்கும் போது நம்பகமான ஆவிக்குரிய பிரகாரமாக முதிர்ச்சி அடைந்த ஒருவரிடம் அதை பற்றி பேசுங்கள். ஏனென்றால் உங்கள் குற்றங்களை ஒருவர் அறிக்கையிட்டும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள் வேதம் நமக்கு சொல்லுகிறது.